நாளுக்கு நாள் வெயில் கொடுமை அதிகரிச்சுட்டே போகுது. இந்தியாவின் பல இடங்களில் 46 டிகிரி சென்டிகிரேட் அடி வெளுக்குது. 5 நாளில் 30,000 பேர்கள் வெயிலால் மரணித்து இருக்கலாம்னு பிரபல அமெரிக்க பல்கலைக்கழகம் பெர்க்லி ஆய்வு அறிக்கை கொடுத்திருக்கு. இதை விட ஷாக்கிங்கா, உலகிலேயே வெயில் தாக்கத்தால் மிக அதிகமாக அழியக்கூடிய மிகவும் ஆபத்தான டாப் 10 நகரங்களின் பட்டியல லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இப்போ வெளியிட்டு இருக்காங்க. நமக்கு பலத்த அதிர்ச்சி தரும் செய்தியும் அதுல இருக்கு. உலகம் முழுக்க 10 லட்சத்துக்கும் மேல் மக்கள் தொகை கொண்ட 205 பெரிய நகரங்களை ஆய்வு செஞ்சு வெயிலால் எளிதாக அழியும் நிலையில் இருக்கும் நகரங்கள் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டிருக்கும் பட்டியலில் முதல் இடத்தில் ஈராக்கின் அல் பஸ்ரா நகரம் இருக்கு. 2வது இடத்துல இந்தியாவின் அகமதாபாத், 3வது இடத்துல ஆப்பிரிக்காவின் மாலி நாட்டை சேர்ந்த பமாகோ நகரம் இருக்கு. ஆப்பிரிக்காவின் வறண்ட கடுமையான சூழல் கொண்ட பமாகோ நகருக்கு நிகராக இந்தியாவின் நாக்பூர் 4வது இடத்துல இருக்கு. ஈராக், எகிப்து, ஆப்பிரிக்காவின் மாலி நாட்டு நகரங்களோட போட்டி போட்டு நம்ம தமிழ்நாட்டின் தூங்கா நகரம் மதுரை உலக அளவில் 7வது இடத்தை பிடிச்சு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சங்கம் வளர்த்த மதுரை அழிய போகுதா? கூடவே சென்னையும் நானும் இருக்கேன் போட்டியில என்று 46வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த ஆக்ஸ்போர்ட் பட்டியல் படி உலகிலே மோசமான டாப் 50 நகரங்கள்ல 14 நகரங்கள் இந்தியாவில தான் இருக்கு. போபால், கான்பூர், புனே, பாட்னா, ஹைதராபாத், பெங்களூரு, கொல்கத்தா, ஜெய்ப்பூர், லக்னோ என்று இந்தியாவின் பல பெரும் நகரங்கள் இந்த லிஸ்ட்ல இருக்கு. கொஞ்சம் வெயில் ஓவரா அடிச்சா நகரமே அழிஞ்சிடுமான்னு கேட்கலாம். பொதுவாக வெயில்னா நாம வெப்பநிலையை மட்டும் தான் பார்ப்போம். ஆனா ஆக்ஸ்போர்ட் விஞ்ஞானிகள் வெயில மட்டும் வச்சு இந்த ஆபத்தை கணிக்கல. ஹாசர்ட் எக்ஸ்போசர், வெல்னரபிலிட்டி மற்றும் கோப்பிங் கெப்பாசிட்டி ஆகிய 3 முக்கிய காரணங்களை வச்சுதான் இதை யூகிக்கிறாங்க. காடுகள் அழிப்பு, குறைந்த மரங்களின் பரப்பளப்பு மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை வச்சும் இதை கணிச்சிருக்காங்க. கடந்த சில 10 ஆண்டுகளில் இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் நகரமயமாக்கல் என்ற பெயரில் லட்சக்கணக்கான மரங்களை வெட்டி நகரத்தை வெறும் காங்கிரீட் காடுகளா மாத்திட்டாங்க. இதனால பகல்ல கொளுத்தும் வெப்பம் இரவிலும் தனியாமல் காங்கிரீட் சுவர்ல இருந்து வெளிவருது. பண வசதி இருக்கிறவங்க ஏசி போட்டு தப்பிச்சுப்பாங்க, இல்லைன்னா குளிர் பிரதேசத்துக்கு டூர் போயிடுவாங்க. பல மாணவர்கள் இந்த வெயில தாங்கிப்பாங்க. ஆனா பலகீனமான முதியவர்கள், நோயாளிகள் இந்த வெப்பத்தால அதிகம் பாதிக்கப்படுவாங்க. இது மரணத்தை கூட உண்டாக்கும். இல்லை உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. அரசாங்க அதிகாரப்பூர்வ கணக்குப்படி இந்தியாவில் வருஷத்துக்கு வெறும் 800 மரணங்கள் தான் வெயிலால நடக்குதாம். ஆனா அமெரிக்காவின் புகழ்பெற்ற பெர்க்லி பல்கலைக்கழகத்தின் அறிவியல் அறிக்கைப்படி இந்தியாவில் வீசும் ஒரு கடுமையான வெப்ப அலையால வெறும் 5 நாள்ல நாடு முழுக்க சுமார் 30,000 மரணங்கள் நிகழ்ந்திருக்க கூடும் ஒரு புள்ளி விவரத்தை முன்வைக்கிறாங்க. மரண எண்ணிக்கையில் ஏன் இந்த மாபெரும் இடைவெளி? ஏன் அரசின் மரண எண்ணிக்கை இவ்வளவு குறைவா இருக்கு? வெயில் கொடுமையால மாரடைப்போ இல்ல சிறுநீரக செயலிழப்பாலோ ஒருவர் இறந்தால் மரண சான்றிதழில் ஹார்ட் அட்டாக் தான் எழுதுவாங்களே தவிர ஹீட் ஸ்ட்ரோக்னு எழுத மாட்டாங்க. இதனாலதான் அரசு கணக்கில் இந்த மரணங்கள் பதிவாவதே இல்லை. இந்த லட்சணத்துல தான் இருக்கு நம்ம சிஸ்டம். நாளைக்கே வெயில் கொடுமையால ஒட்டுமொத்த மதுரையும் சென்னையும் அழிஞ்சால் கூட இந்த அதிகாரிகள் அதை வெயில் மரணம்னு ஒத்துக்கவே மாட்டாங்க போல. பெர்க்லி பல்கலைக்கழகம் சொல்வது ஒரு அரசியல் கணிப்பு தான். அரசாங்கம் சொன்னா மட்டும்தான் அது அதிகாரப்பூர்வ மரண கணக்காகும். இப்படி வெயிலால் ஒரு பக்கம் துயரம் என்றால் இன்னொரு துயரம் வந்துகிட்டே இருக்கு. ஜூன் 4 அன்னைக்கு கேரளாவில் தென்மேற்கு பருவமழை அதிகாரப்பூர்வமா தொடங்கிருச்சுன்னு இந்திய வானிலை மையம் அறிவிச்சிருக்காங்க. கேரளாவுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும் தமிழகத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. அப்பாடா வெயில் முடிஞ்சு மழை வந்துடுச்சுன்னு நாம சந்தோஷப்பட்டா அதுதான் தப்பு. ஏன்னா அறிவியலின் கிளாசியஸ் கிளாபைரின் விதி அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்கு. இந்த விதியின்படி பூமியின் வெப்பநிலை 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சாலே வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை உறிஞ்சும் திறன் 7% அதிகமாகும். அதாவது இவ்வளவு நாளா மதுரையும் சென்னையும் வெயிலில் கொதிச்சதால நம்ம வானம் ஒரு ஸ்பாஞ்சு போல ஒட்டுமொத்த ஈரப்பதத்தையும் உறிஞ்சி வச்சிருக்கு. இப்ப மேகங்கள் குளிர்வடையும் போது அது சாதாரண மழையா பெய்யாது, மேக வெடிப்புகளாக அதிரடி பெரும் வெள்ளமாக கொட்டி தீர்க்கும். என்ன 2015 2021 காலகட்ட பெரும் வெள்ளம் நினைவுக்கு வருதா? கடுமையான வெப்ப வேலையும் அதை தொடர்ந்து வரும் சத்தமில்லாத பெருமழையும் சேர்ந்துதான் நம் நகரங்களை முற்றிலும் சிதைக்க போகுது. இந்த வெப்ப மழை சமநிலை சீர்குலைவுதான் மனித குலத்தின் ஆக பெரிய பேராபத்து. எங்கேயோ இருக்கும் பல்கலைக்கழகங்கள் வேண்டிய மட்டும் எச்சரிக்கை மணி அடிச்சிட்டாங்க. அரசாங்கங்கள் என்ன செய்ய போகுது? தண்ணீர் பந்தல் என்கிற பேர்ல பானையில தண்ணீர் வச்சிட்டு அப்பாடா கடமை முடிஞ்சதுன்னு போகுதா? இல்ல முனைப்பா இறங்கி காடுகளை உருவாக்கி அதிக வெப்பம் மற்றும் அதிக மழையை தடுக்க போகுதா? ஏதோ இப்ப வந்திருக்கும் ஜோசப் விஜய் அரசு கருவேல முள்ளுகளை முற்றிலும் அழிக்க போகுதா சபதம் எடுத்திருக்காங்க. அதெல்லாம் வெறும் சத்தமா கூச்சலா இல்லாம முள்ளு மரங்களை அழிச்சிட்டு காடுகளை உருவாக்கணும்.
ஆனா அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சொல்லாம நாமளும் நம்ம பங்குக்கு ஏதாவது செய்யணும்ல. இப்போ நமக்கு மழைக்காலம் தொடங்க போகுது. பெய்ய போகும் இந்த மழையை பயன்படுத்தி மழை நீரை சேர்ப்போம். இந்த காங்கிரீட் காடுகளை மாற்ற ஆளுக்கு ஒரு மரக்கண்டையாவது நடுவோம். நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு போயிடுச்சான்னு கோவிச்சுக்கிட்டாலும் சரி, போஸ்ட்டுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு போய் ஒரு மரக்கண்ணை நடுங்க, புண்ணியமா போகும். நண்பர்களுக்கும் இந்த அலர்ட் வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்ம வியூஸ் நோ பொலிட்டிக்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.